மகாபரிசுத்தம் இருக்கும் நீதியும் அன்பின் இருந்த எங்கள் அன்பில் நல்ல ஆண்டவரே, கிருபையாக இந்த நாளிலும் இந்த பரிசுத்தோய் நாளிலும் கூட்டி சேர்த்த உடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொஞ்சமும் தகுதியற்ற எங்களை கூட்டி சேர்க்கிறே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையும் ஆராதனையும் ஒவ்வொரு வேலையும் உடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நிறைய ஆண்டு கொள்ளுங்க. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. ஆண்டவரே, வாசிக்கிற சங்கீதங்கள் உமக்கு பிரிதியாக இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் உமக்கு பிரிதியாக இருப்பதாக. உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபை தாங்க. இந்த நாளிலும் எங்களை பரிசுத்த பந்துக்கு நேராக வழி நடத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அபாத்திரமாய் நாங்கள் பானம் பண்ணாதபடி ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க. நீரே ஆண்டு கொள்ளுங்க. இந்த நாளில் பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. இந்த நாள் முழுதும் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. நீரே ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பின் இருந்த நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம யாவரும் எழுமி நின்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமானதாக. நம்ம வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91, சாம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை நீ நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுரூத்து அருள் செய்வேன். ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். என் ஜீவனை காட்டில் நம்முடைய கிருபை பெரியது. அவருடைய கிருபை மாத்திரம் பெறாவிட்டால் நான் மடிந்து போயிருப்பேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஆனால் அவருடைய கிருபையோ என்னை தாங்கி தப்புவித்து வழிநடத்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோர், என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. தம் கிருபை பெரிதல்லோ இம்மட்டும் காத்த
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். பாதிப்புகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வது. வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறோமா?
இந்த வருஷ கடைசின்னு பார்த்தீங்கன்னா பல காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலமாய் காணப்படுகிறது. A time of reminiscence, a time of evaluation, time of analysis. அநேக காரியங்களை அருமையுள்ள கவனித்து சோதித்து பார்க்கக்கூடிய, யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு காலமாக காணப்படுகிறது. இன்னொரு முக்கியமான காரியம், நேற்று கூட சொன்ன, சில பேர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். ஐயா வருஷம் எவ்வளோ இது வந்துருச்சுங்க டிசம்பர். வருஷம் தான் சொல்கிறோம் வேகமாக போகுதுன்னு. ஒவ்வொரு வருஷமும் இன்னும் வேகமாக போகுதுமா, இன்னும் வேகமாக போகுது. அதே 24 மணி நேரம் தான், அதே 7 நாள் தான், அதே 12 மாதம் தான். ஆனாலும் நம்ம தெரியல. ஐயா வேகமாக போகுதுமா, வேகமாக போகுதுமா. ஆமென். இதற்கிடையே அருமையாவுள்ள நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம் இந்த டிசம்பர் மாதம் மிக முக்கியமான காலம். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இது ஒரு முக்கியமான காலம். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் தான் அப்பா மரித்து போனாங்க. நவம்பர் எண்டில் வந்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு போகணும். கிட்டத்தட்ட 4 ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும். அண்ட் ஃபைனலி we brought him as a dead body. So that's the remembrance of December for us. அந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா அதிகமாக அருமையாக உள்ள குடும்பமாய் நாங்கள் அதிகமாய் அப்பாவை குறித்து யோசிப்போம். அப்பா மாத்திரமல்ல, அப்பாவுடைய மரணம் அல்ல, அது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. குடும்பத்திலும் சபையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு காலம். ஸோ இட்ஸ் அ டைம் ஆஃப் லாட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். பல காரியங்களை சிந்திக்கிற ஒரு காலமாய் இது காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது மத்தியில் அருமையாவுள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அருமையாவுள்ளே என்ன நிலை வாழ்க்கை என்றால் ஏற்ற தாழ்வுகள் உண்டு, எல்லா பலவிதமான இன்பமும் துன்பமும் உண்டு, இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது துன்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பொதுவாக நிறைய பேரை கேட்டால் எல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் நல்லவர், எல்லாம் நல்லவர் தான். ஆனால் கொஞ்சம் நல்லா அப்படி விசாரித்தா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. இன்பமும் துன்பம், ஆனால் என்னமோ தெரியல என் வாழ்க்கையில் கொஞ்சம் துன்பம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. லாபம் நஷ்டம்தான், ஆனால் என்னமோ தெரியல எனக்கு கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமென். ஒருவேளை எனக்கு லாபம் எல்லாம் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு இந்த செய்தி இல்லைம்மா. In case you are in a place or a position where you are feeling that pain, amen, this word is for you. So the பாதிப்புகளிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Amen, hallelujah. Amen. Nobody likes losses, nobody likes failures, nobody likes pain. யாருக்கும் ஐயா நஷ்டம் பிடிக்காது, யாருக்கும் வேதனை பிடிக்காது, வலி இஷ்டம் இல்லை, யாருக்கும் கசப்பு இஷ்டம் இல்லை. ஆமென். ஆனால் இந்த நாளில் பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை வலியோடு படைத்திருக்கிறார், வலியோடு படைத்திருக்கிறார். ஏனென்றால் படைத்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சில படைப்புகளில் வலி இல்லை. எறாக்கு வலி இல்லை தெரியுமா? ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு வலி கிடையாது, சீ குக்கும்பருக்கு வலி கிடையாது. ஆண்டவருடைய படைப்பு தான், அதுவும் ஒரு உயிருள்ள ஜந்து தான். ஆனால் அதற்கு ஆண்டவர் படைக்கும் பொழுது எதை வச்சு படைக்கல? வலியை வச்சு படைக்கல. அதுக்கு வலின்னா என்ன தெரியாதுமா? ஆனால் எனக்கு வலிக்குதே. நீங்கள் அப்படி காலை மிதிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் சாரி சொல்லிடுறீங்க, ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு வலிக்குதே. நான் தான் சாரி சொல்லிட்டேன், நீ சாரி சொல்லிட்ட, ஆனால் வலி போவோமா? இன்றைக்கு வலியுடனே அருமையாவுள்ள ஆண்டவர் நம்ம படைத்திருக்கிறார். God has created us, made us with pain. Amen. And so it's difficult sometimes. இந்த வலி என்னென்று பார்க்க வேண்டும் என்றால், ஏன் இதை வலியோடு படைத்தார் என்றால், வலி வந்து அது ஒன்றும் இல்லை, ஒரு அலாம் மாதிரி நம்ம உடம்புல. அந்த வலி என்ன பண்ணோம்னா நம்ம அலாம் அடிக்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும். ஐயா கவனி 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 கவனின்னு சொல்லணும். ஆகையால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சில காரியத்தை அப்படியே நான் விட்டு விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஐயா சில வலிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வலி எனக்கு சில காரியத்தை வலியுறுத்துகிறது. ஆமென். அந்த வலி என்ன பண்ணோம்னா வலியுறுத்துமா, அதாவது வலி என்ன பண்ணுது, உறுத்துதுமா, அதான் வலியுறுத்தல். அதான் வலியுறுத்தல் சொல்கிறோமே, அந்த வலி தான் அந்த உறுத்தல், அந்த கொடுக்கும், உந்துதலை கொடுக்கும். கவனிப்பா, இதை கவனி, அந்த தலைவலிக்குது கவனி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீ அந்த ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தால் அந்த தலைவலி என்ன பண்ணுதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு அறிவுரை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆகிய இப்படிப்பட்ட விதத்திலே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நம்மளுக்கு பிடிக்கல, வலி உடனே எனக்கு வலி போகணும்னு சொல்லிட்டு அந்த பெயின் கில்லரை போடுறேன். ஆனால் தட் பெயின் ஹாஸ் அ பர்பஸ், ஒரு நோக்கம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா.
நஷ்டங்கள், கஷ்டங்கள். ஆண்டவர் அருமையாவுள்ளே நம்ம படைக்கும்போது அப்படி தான் படைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையாவுள்ளே இது ஒரு விதத்தில் நல்லது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன பல உபதேசங்களில் ஒரு ஊமை உண்டு. அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஊமை. அந்த ஊமை டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த கதைக்கிட்ட போல் அந்த கதை முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, அநீதி உள்ள பொருட்கள் மூலமாய் என்ன பண்ணுவோம், நீங்கள் சிநேகிதரை, அதாவது இதை கொடுத்து இதை இழந்து சிநேகிதரை சம்பாதி. ஆகையால் ஒரு காரியத்தை நான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நான் இழக்க வேண்டும். ஒரு காரியத்தை இழந்தால்தான் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறான், ஐயா நான் ஆண்டவரை ஆதாயம் பண்ணணும். அந்த ஆண்டவரை ஆதாயம் பண்ணுறதுக்காக சில காரியத்தை நஷ்டம் என்று நான் அதை எண்ணுகிறேன். சில காரியங்களை இழக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகையால் இழப்பு என்பது எல்லா இழப்பும் கெட்டதல்ல. சில இழப்பு நல்லது. அந்த இழப்பு இருந்தால்தான் அருமையோட சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். In order for me to gain, I need to have certain amount of loss. Loss is necessary. Loss is necessary. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அநேக ஊமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான பல ஊமைகளை அந்த அதிகாரத்தை பார்க்கிறோம். குறிப்பாக 44ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 முக்கியமான ஒரு ஊமைகளை பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்க வேண்டும் என்றால் ஒரு வெளியேறப்பட்ட ஒரு அருமை முத்தை பார்க்கிறான். அந்த முத்தை ஆதாயம் பண்ணுவதற்காக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு இதை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறான். அப்படி என்றால் இந்த ஆதாயம் எனக்கு வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா விதத்திலும் ஒரு இழப்பு அவசியமாக இருக்கிறது. ஒரு நிலத்தில் பொக்கிஷத்தை பார்க்கிறான். அந்த பொக்கிஷத்தை பார்த்த பிறகு அவன் போய் எல்லாவற்றையும் விட்டு. ஸோ இந்த ஒரு பொக்கிஷத்தை பெற வேண்டும் என்றால் அருமையாவுள்ள சில இழப்புகள் என் வாழ்க்கையில் அவசியமாய் தான் இருக்கிறது. இழப்புனாலே எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் சில காரியத்தை நான் லாபகரப்படுத்தி கொள்ள சில காரியங்களை என்னோடய வாழ்க்கையில் இழக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். The one who loses his life will gain. Please understand. And so loss is not something alien in Christianity. கிறிஸ்தவத்தில் இழப்பு என்பது ஒரு அந்நிய உபதேசம் அல்ல. இந்த நாட்களில் இது ஒரு அந்நிய உபதேசமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கிருபையை குறித்து சொல்லி வாழ்க்கையில் உனக்கு நஷ்டம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, நரகம் கிடையாது, மரணம் கிடையாது, உனக்கு எல்லாமே நாங்கள் வாழ்வு அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, அங்கெல்லாம் நம்ம போகல, சோத்திரம். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் சம்திங் காட் ஹஸ் டிசைன்ட். Amen. A loss can be turned into a gain. ஒரு இழப்பை லாபமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். காயினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். குறிப்பாக காயினை குறித்து யூதான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஐயா, காயினை ஏன் நம்ம கடைசியில் பார்க்குறோன்னா, ஆரம்ப புத்தகத்தில் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் காயினை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் யூதாவில் பார்த்தீங்கன்னா காயினை குறித்து மறுபடியும் பார்க்கிறோம். காரணம் என்னென்றால் அவன்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன, அவன் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். காயினுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தது. அந்த தவறு நிமித்தமாய் அருமையாவில் இழப்பு இருந்தது. எல்லாருக்கும் இழப்பு வருமா? அந்த இழப்பிலே, அந்த பாதிப்பிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ காயின் வாழ்க்கையில் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், அவன் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக்கொள்ளாத ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். He had a failure. And guess what? You need to learn a lesson from that. ஆண்டவர் சொல்றார், அப்பா சரிப்பா, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? வாழ்க்கையில் தவறு செய்து விட்டாய். ஆனால் தவறு இழப்பு முடிவு அல்ல. அதோடு நாம் அருமையால் விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நீங்களும் நானும் மேன்மை அடையலாம். ஆகையால் இந்த காலவெளியில் செய்தி என்னவென்றால், பாதிப்பின் மூலமாய் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னோட வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. There are losses in my life, but I need to learn a lesson from the loss. Amen. Hallelujah. In general, no one likes a loss. பொதுவாக பார்க்க வேண்டும் என்றால் ஒருவருக்கும் இழப்பு அருமையோலே விருப்பமான காரியம் இல்லை. எல்லாரோட வாழ்க்கையிலும் அருமையோலே அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் எல்லாரும் எப்பொழுதும் ஜெயிக்கிற ஒரு நிலை அல்ல. வாழ்க்கையில் ஜெயமும் உண்டு, தோல்வியும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா.
ஐயா, இந்த தோல்வியில் 2 விதமான தரம் உண்டு, நிலைகள் உண்டு. 2 விதமான மக்கள் இதை பார்க்க வேண்டும். சில மக்கள் பார்க்கும் பொழுது தரையில் தோல்விகளை அனுபவிக்கிறார்கள். There are people in the pews who experience a loss. And there are people on the platform who experience a loss. தரையில் இருந்து தோல்வி அனுபவிக்கிற மக்கள் உண்டு. சிலர் அருமையோட மேடான இடத்துல இருந்து தோல்வி 2 பேரும் தோல்வி தான். ஆனால் தரையில் இருக்கிற தோல்வி யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படியே கடலில் கரைஞ்சி போயிடும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் மேடையிலேருந்து தோல்வினா போதும், எல்லார் வாயிலையும் அப்படி இப்படி பூந்து அப்படி வந்து இப்படி போய் அப்படி வரணும். அதுக்கு இந்த கதை சொல்லுவாங்க, அது அந்த கதை சொல்லுவாங்க, இந்த காது போடுவாங்க, அந்த வால் போடுவாங்க, இந்த கை போடுவாங்க, இந்த மூக்கு எல்லாம் போடுவாங்க. அது ஒரே தோல்வி தான். தரையில் இருந்தால் ஒரு தோல்வி, அது ஒரு பாதிப்பு. கொஞ்சம் மேலே இருந்தால் இன்னொரு பாதிப்பு. ஐயா, இதெல்லாம் வாழ்க்கையின் உண்மைகள். Amen. These are some realities in life. And so it is more difficult when you are blessed by. ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நான் தரையில் இருந்தேன். அப்போ தோல்விலாம் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஆசீர்வதிச்சார், கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இப்போ எனக்கு தோல்வி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தோல்வியெல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் தான் உயர்த்தினார், ஆண்டவர் தான் என்னை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் தோல்வி என்பது மிக கடினமான ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நமக்கு பிரயோஜனமாக யோசுவா 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். ஐயோ, இவ்வளோ அதிகாரமா? சரிங்களா, இவ்வளோலாம் வாசிக்க வேண்டாம். ஆனால் இந்த 3 அதிகாரத்திலே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள், 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் முதலாவது வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 20லிருந்து 27 வரைக்கும் வாசிக்கலாம். எக்காலங்களை ஊதுகையில், எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு, எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில், மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. இது என்ன கதைங்க? என்ன கதைம்மா? எரிகோ கதை. எரிகோ அருமையோல தகர்ந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். விழுந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரரையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரரையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அடுத்த அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். 2ஆம் வசனம். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவானிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயினின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலையில் இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல்
புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இங்கே பார்த்த காரியம் என்னவென்றால், இப்பொழுது தான் எரிகோவை வென்றார்கள். ஒரு வெல்லக்கூடாத, ஜெயிக்கக்கூடாத, மீளக்கூடாத ஒரு பெரிய ஜெயத்தை அனுபவித்தார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எரிகோ சுற்றி வந்தார்கள், எக்காலம் ஊதினார்கள், பெரிய ஜெயத்தை அனுபவித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அருமையுள்ள, இங்கு நாம் யோசுவாவை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். யோசுவா ஒரு தலைவனாக இருக்கிறான். ஜோஷுவா இஸ் அ லீடர், அ நியூ லீடர், ஒரு புதிய தலைவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஒரு புதிய தலைமைத்துவத்திற்கு ஒருவன் வரும்பொழுது there's a greater pressure, ஒரு பெரிய ஒரு தாக்கம் காணப்படுகிறது, ஒரு பெரிய தாக்கம். ஏன்னா நீ ஆரம்பத்தில் நீ செய்கிற காரியத்தை வச்சு தான் எல்லாரும் உன்னை ஜனங்கள் கணக்கிடுவார்கள். The first impression is a very, very important impression or the best impression, and you don't get a second chance for the first impression. ஸோ இங்கே பார்க்கும்போது you need to understand that Joshua was a new leader. Amen. If you are an old leader, நீங்கள் பழைய தலைவனாக இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு சில ஜெயமும் உண்டு, நடுவில் ஒரு தோல்வி வந்தால் அது பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜெயம் வந்திருக்கு. ஸோ புதிய தலைவன்னா ஃபஸ்ட்டு என்ன தான் இருக்கணும்? ஜெயந்தான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வெறும் ஜெயந்தான் இருக்கணும், அப்போ தான் எல்லாம் ஏற்றுக்கொள்ள. ஸோ யோசுவா ஒரு புதிய தலைவனாக இருக்கிறான். ஆக என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியமாய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவனை குறித்து, யோசுவாவை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், இவன் ஒரு புதிய தலைவன். இவனுக்கு முன்னாடி யார் தலைவன்? மோசே. ஐயோ, மோசேக்கு பிறகுலாம் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. மோசே தான் சிறந்த தலைவன். The greatest leader was ever lived in this world is Moses. எல்லா விதத்திலும் அருமையோட ஒரு சிறந்த தலைவனாக இருக்கிறான். அந்த அவ்வளோ பெரிய தலைவனுக்கு பிறகு அருமையோட ஒரு தலையாக இருப்பது, ஒரு லீடராக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ ஆல்ரெடி ஹீ இஸ் ஹேவிங் அ ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் அருமையோட காணப்படுகிறது. ஸோ இவன் இந்த நிலையில் தோல்வி ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். மோசே குறித்து பார்க்கும் பொழுது, மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்தான். ஆமென். அவனுடைய நாட்களில் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. அவங்க என்ன கஷ்டம்னா, அவங்க வனாந்தரத்தை கடந்து வந்தாங்க. வனாந்தரம் கஷ்டம்தான், வறண்ட நிலை தான். ஆனால் அதே நேரத்தில் அறிய வேண்டிய காரியம் என்ன, ஒரு நாள் கூட அவங்க சுண்டு வரல அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? மண்ணை கொடுப்பாரு. தண்ணி அப்பப்போ இருக்காது, ஆனால் தண்ணி வேணும்னா பாறையிலேருந்து தண்ணி கிடைக்க. சில நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கட்டாயம் வந்துடும். ஆனால் தவறாமல் ஆண்டவர் போஷித்து, இதுதான் அது மண்ணாந்திர வாழ்க்கை. கஷ்டம் ஆனாலும் குறைப்பட்டதில்லை, பட்னி இருந்ததில்லை. அன்றன்றைய தேவை கத்த சந்தித்தார். ஆனால் யோசுவாக்கு அப்படி கிடையாது. இவன் தான் உழணும், இவன் தான் விதைக்கணும், இவன் தான் நீர் பாய்ச்சணும், இவன் தான் அறுவடை செய்யணும், அதை சேர்த்து வைக்கணும், பாதுகாக்கணும், அப்புறம் சண்டை போடணும். இது தாங்க யோசுவானுடைய நிலைமை. ஸோ திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? யோசுவா 1ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல. ஸோ கேட்கறதுக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் மோசையோடு இருந்தது போல உங்க கூட இருக்கிறேன். ஆண்டவர் இஸ் த சேம். ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான். மோசை கூட அதே ஆண்டவர், யோசுவா கூட அதே ஆண்டவர். நிலைமான அப்படி இல்லை. God is the same, but the situation is not the same. The problem is not the same. The terrain is not the same. ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தாமா, ஆனால் நிலைமை அப்படி இல்லை, பிரச்சனை அப்படி இல்லை. பிரச்சனை வித்தியாசமாக இருக்குது, பிரச்சனை வித்தியாசமாக இருக்குது. இதுதான் அருமையான யோசுவனுடைய நிலைமை. அது மாத்திரமில்லை, இன்னொரு காரியம் யோசுவாவை குறித்து முதல் எங்கே பார்க்கிறோம் என்றால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், அருமையான முதல் யோசுவாவின் இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு யுத்த வீரனாக பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசுவானா யாருங்க? அவன் யுத்த வீரனப்பா. அவன் தான் யுத்த வீரன். மோசேக்கு ரைட்டான அவன் எங்கே ஒன்று சண்டைக்கு ரெடியாக இருப்பான். அவன் போடுற சண்டையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் கூட இருந்தால் ஜெய. ஸோ யோசுவா வாழ்க்கையில் சண்டைன்றது பெரிய காரியம் கிடையாது. எப்போ சண்டை போட்டால் என்ன கிடைக்கும்? அவனுக்கு ஜெயம் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெயர் உள்ள யோசுவா வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது? See, that's a problem. I have a reputation. எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, எனக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு. ஸோ மற்றவங்களை தோல்வி என்பது, மற்றவங்க வாழ்க்கையில் தோல்வி வர்றது வேற. ஆனால் இன்னைக்கு நான் சொன்னல, கீழே இல்லை, நான் மேலே இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் இப்போ தான் நான் மோசைக்கு அடுத்து எனக்கு இந்த நிலை வந்திருக்கு. இதை நான் கட்டி காக்க வேண்டும். எனக்கு பேர் ஒன்று இருக்கு, நான் ஒரு யுத்த வீரன். இப்படிலாம் இருக்கிற யோசுவா வாழ்க்கையில் ஒரு தோல்வி, ஜீர்ணிக்கக்கூடாத ஒரு தோல்வி, ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு தோல்வி. அதுதான் அருமையாக இங்கே பார்க்கிறோம். We see a defeat in Joshua's life where it is absolutely
unacceptable. Amen. Hallelujah. He was a specialist in fighting because we see that, he overcame the Amalekites. அமலேக்கியர் ஒரு மோசமான ஒரு சத்துருவாய் பார்க்கிறோம். அந்த அமலேக்கியரோடு சண்டை போட்டு வென்றவன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கோலி வந்து 1 செஞ்சுரி 2 செஞ்சுரி அடுத்தது நாட் அவுட் பார்த்தீங்களா, நாட் அவுட். ஐயா, பிகாஸ் கோலி ஹேஸ் அ ரெப்யூட்டேஷன். எல்லாரும் வர்றாங்க போகிறாங்க ஆடுறாங்க அவுட் ஆகிறாங்க. ஆனால் கோலி அவர் கிங்கு. அவர் கிங்கு. ஸோ எல்லாரும் அவர் வந்த உடனே மற்றவங்களாம் அவுட் ஆகலாம். ஆனால் வந்த உடனே எல்லாரும் ஒரு பெரிய தேசம் எதிர்பார்க்குற காரியம் என்ன? கோலி களத்தில் இறங்கினா பெரிய ஜெயம் வரும். சரி, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆகையால் கோலி அவர் கோலி வாங்கக்கூடாது. கோலி வந்து கோலி வாங்கக்கூடாது. ஐயோ இது வந்து ஐயோ ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லணும்னா கோலிக்கே வந்து அப்படி அவுட் ஆகிட்டா ரொம்ப மற்றவங்க மாதிரி கிடையாது, பயங்கர கோவப்படுவார். ஏன்னா சான்ஸே கிடையாது. நான் வந்து பார்க்கணும் என்ன பார்க்கணும்? தேர்ட் அம்பையர். எனக்கு ஏன்னா இந்த தோல்வியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிலவங்களாம் தோற்று போனால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். என்ன இன்வெஸ்டிகேஷன்? ஏதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் ஆயிடுச்சா? இல்லையா? காரணம் என்ன? தோல்விக்கு சாத்தியம் இல்லை. ஐயா, வழங்குதில்ல? இதுதான் அருமையாவுள்ள யோசுவோட நிலைமை. சாத்தியமே கிடையாது. எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஐயா, இது வரைக்கும் நாங்கள் அருமையாவுள்ள யோர்தானுடைய அருமையாவுள்ள அந்த ஈஸ்டர்ன் சைடில் எல்லாம் கடந்து வந்துட்டோம். கர்த்தர் யோர்தானை கடந்து வந்தோம். கர்த்தர் பெரிய கில்காலுக்கு வந்தோம். ஒரு புதிய உடன்படிக்கை புதுப்பித்து கொண்டோம். எல்லாம் சரியா இருக்கு. எங்களை அதுவும் எருகாவையே நாங்கள் அடிச்சுட்டு வந்துட்டோம். இது சும்மா இந்த ஏஐலாம் தூக்கி சாப்பிட்றலாம். இந்த ஏஐலாம் தூக்கி சாப்பிட்றலாம்ப்பா. ஆமென். வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா எருகவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கு உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் உள்ள. நல்லா கவனிங்கம்மா, இந்த இடத்துக்கு ஒரு விலாசத்தை வேதாமம் கொடுக்கிறது. இந்த எங்கே இருக்கான்? பெத்தேலுக்கும் பெத்தவன் என்றால் அருமையாவில் பெத் என்றால் வீடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெத் என்றால் அது விக்கிரகத்தின் இல்லாவிட்டால் அருமையாவில் ஒரு ஐடல்னஸ், ஒரு விரத்தியின் வீடு, இல்லை விக்கிரகத்தின் வீடு. பெத்தேல்னா தேவனுடைய வீடு. ஸோ இது எதுக்கு நடுவில் இருக்கு? So please understand, here is a place he needs to conquer, which is in between Beth-aven and Bethel. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சவால்களும் எந்த இடத்துக்கு இடையே இருக்கிறது என்றால் ஒரு பெத்தேலுக்கும் ஒரு பெத்தேவனுக்கும் இடையே தான் இது காணப்படுகிறது. ஸோ அங்கே ரெண்டும் பாதிப்பு இருக்குமா? நீ இங்கே தேவ பலனையும் பெற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் அங்கே உலக பாதிப்பும் அங்கு காணப்படுகிறது. இதற்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தை தான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் யோசுவாவை அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு விலாசம் இங்கே கொடுக்கப்படுகிறது. There is an address given here. தொடர்ந்து வாசிக்க 2ஆம் வசனம் வாசிக்கலாம். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கு உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். வேவு பார்த்த கதை நமக்கு தெரியும். மோசே 13ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் அனுப்பினா? 12 பேர் அனுப்பினான். 10 பேர் கெட்ட செய்தியை சொன்னார்கள், 2 பேர் நல்ல செய்தியை சொன்னார்கள். பிறகு பார்க்கும் பொழுது அருமையுள்ள யோசுவன் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நினைக்க பார்க்கும் பொழுது அங்கே யோசுவா எத்தனை பேர் அனுப்புகிறான்? 2 பேர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இங்கே எத்தனை பேர் அனுப்புனா? இங்கே போட்டில்லை தெரியுமா? சும்மா பொதுவாக ஆட்கள். ஸோ ஒருத்தர் இல்லை, எத்தனை பேருன்னு தெரியல, ஆனால் சும்மா பொதுவாக ஆட்கள். ஆல்ரெடி திஸ் இஸ் டேக்கன் லைட்லி. இது ஈஸியாக கிடச்சிரும்ப்பா. சரி, நீ போய் பார்த்துட்டு வா. சும்மா ஒரு கடமைக்கே என்ன பண்ண போய் யார் அனுப்புற? போ. நீ கூட போ. நீ ஃப்ரீ தானே, நீ போ. இப்படி தான்மா ஆட்கள் அனுப்பப்பட்டது. கவனிக்கலாம். ஒரு விலாசம் கொடுக்கப்படுகிறது. அது செயல்முறையை பார்க்கும் பொழுது இது பெரிய காரியம் இல்லை, இது சும்மா சாதாரண காரியம்ப்பா. இது சும்மா போய் பார்த்துட்டு வா, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆட்கள் அனுப்பினான். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்தார்கள். யோசுவாவின் இடத்தில் திரும்ப வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. ஐயா,
எல்லாரும் போகணுன்னு அவசியம் கிடையாது. சும்மா இதுக்கு எல்லாரும் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஏறக்குறைய 2000 3000. சரி, உங்களுக்கு வேணும்னா அதான் 2000 ஃபர்ஸ்ட் 2000 போதும். சரி, எதுக்கும் சரி 3000 வச்சுக்கலாம். 3000 பேர் அனுப்புங்க. 3000 பேர் போட்டோம். போய் ஆயை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. எதுக்குப்பா எல்லாரும் வருத்தப்படுத்துறீங்க? அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அவங்க கொஞ்சம் பேர் தானே. அப்படி என்றால் இந்த இடத்துல தோல்விக்கு இடமே, தோல்வி வந்திருக்கவே கூடாதுமா. தோல்வி வந்திருக்கவே கூடாது. இதுதான் ஜனங்களுடைய கணிப்பு. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு யோசுவா சொல்றா, எதுக்கு 2000 வேணா, யாரை அனுப்பலாம்? 3000 அனுப்பிடலாம். 3000 பேர் அனுப்புறான். ஆனாலும் அவர்கள் 1000 மனுஷனுக்கு எத்தனை பேர் அனுப்புறான்? சத்தமா சொல்லுங்க. ஏறக்குறைய 3000 பேர். அப்படின்னா 2900 விளங்குதா உங்களுக்கு? நல்ல கவனிக்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியமா. ஏன் கவனிக்கணும்னா 2000 இல்லாட்டி 3000 பேர் அனுப்ப சொன்னா இவன் எப்படி அனுப்பினா? 3000 பேர் கூப்பிட்டான். அதுக்குள்ள ஐயா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி நீ வராத. எவ்வளோ இருக்கிறாங்க? 2950 55. பரவாயில்ல நீ போ. ஏறக்குறைய when things of God is taken lightly, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யாதப்பா. கர்த்தருடைய வேலை அசதியை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. இதுக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைகள் அருமையாவில் ஆண்டுடைய ஊழியத்தில் ஒவ்வாத வார்த்தைகள். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியம். ஆண்டுடைய ஊழியத்தை இப்படி செய்யக்கூடாதுமா. பரவாயில்ல செய்யலாம். நீங்கள் போங்க, நான் வரேன், நான் வந்து சேர்ந்துக்கிறேன். இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. ஊழியம் இது கர்த்தருடைய ஊழியமாச்சே. யோசுவாவே நீ ஏறக்குறைய 3000 பேர். அவன் சொல்கிறான் 2000 3000னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? 3000 பேரை அனுப்பியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இருக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போங்க பார்த்துங்க, எல்லாம் வந்துடும். இல்லைப்பா, ஏறக்குறையெல்லாம் தப்புப்பா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். இப்போ 36னா என்னம்மா? 36 30 பேர்னா பரவாயில்ல, 1%. அது 30, அது நாங்கள் 36. உங்களுக்கு விளங்குதா? 36 உங்களுக்கு விளங்குதா? எனக்கும் விளங்கலை. அதாவது ஒரு விளங்கி கொள்ளக்கூடாத ஒரு தோல்வி அங்கே பார்க்கிறோம். ஆமென். அந்த டிஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நம்பர் எனக்கு விளங்கலை. ஆனால் எனக்கு ஒன்று விளங்குது, அந்த தோல்வி ஏன்னு எனக்கு விளங்கலை. ஒரு விளங்கி கொள்ளக்கூடாத ஒரு தோல்வி என் வாழ்க்கையில் ஐயா நான் அனுபவிக்கிறேன். A defeat I'm unable to comprehend. A defeat I'm unable to understand. If I can understand, I can find a remedy. But here is a situation I'm unable to understand. 36? What do you mean by 36? விளங்கலையே. ஆமாயா, பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் ஒரு விளங்காத புரியாத அருமையாவில் தோல்வியாய் காணப்படுகிறது. இதுதான் அருமையாவில் அங்கே சூழ்நிலை. யோசுவா ஐயா அவனுக்கு 80 வயசுக்கு மேலே இருக்குது. தரையில் புரண்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறான்யா. ஆண்டவரே முடியாதுப்பா, இதுக்கப்புறம் முடியாது, நான் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் எவ்வளோ இருக்கு. இப்படி என் வாழ்க்கையில் தோல்வி வந்தா நான் எப்படி ஆண்டவரே மற்ற இடத்த சுதந்திரிக்க முடியும்? இப்போதானே என்னை நீங்கள் தலைவனாக்குனீங்க, இப்போதான் எனக்கு அழைப்பை கொடுத்து, இப்போதானே ஊழியத்துக்கு, இப்போதானே என்னை உயர்வை கொடுத்தீங்க. என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட தோல்வி என்று சொல்லி அவன் தரையில் உருண்டு பிறண்டு அழுது புலம்புகிறான். அருமையோடு இதுதான் யோசுவோட நிலைமை. காரணம் என்ன? எல்லாரும் வாழ்க்கையில் தோல்வி ஜெயம் வருமா, ஆனால் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. காரணம் என்ன? யோசுவா வாழ்க்கையில் வரக்கூடாதுமா. காரணம் என்னவென்றால் நான் தான் பார்த்தீங்கன்னா ஐயா என் பேரு ரட்சகன், ரட்சிப்பு. என் வாழ்க்கையில் தோல்வி வரக்கூடாது. கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது why am I facing this defeat? Amen. Hallelujah. Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே பாதிப்பின் மூலமாய் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். காயின் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் பாடத்தை கற்றுக்கொள்ள. The problem with Cain was he never learned a lesson, but loss is there so that you and I can learn a lesson. Amen. Hallelujah. Number one, we need to understand that failure was unacceptable for Joshua.
யோசுவா வாழ்க்கையில் இந்த தோல்வி அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளையை, உன்னோட வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தோல்வி வரக்கூடாதுமா. உலகத்தில் தோல்வி வரலாம், ஆனால் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வாசிக்கிறோம். பல அருமையான பொருட்களை வாசிக்கிறோம். தலைச்சரை வாசிக்கிறோம், மார்க்க அவசத்தை வாசிக்கிறோம், கேடகத்தை வாசிக்கிறோம், அருமையான கச்சையை வாசிக்கிறோம், அருமையான பாதரட்சியை பார்க்கிறோம், பட்டயத்தை பார்க்கிறோம். ஆனால் முதுகை காக்க என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. எனக்கு பேக்கை காக்க ஒன்றும் இல்லை. இன்னொரு இதில் சொல்லணும்னா, கிறிஸ்தவனே உனக்கு பேக்கப் ஒன்றும் கிடையாது. நோ பேக்கப், நோ பேக்கப். நீ இல்லாட்டி யூ நீட் டு பேக்கப். சர்ச், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தேர் இஸ் நோ ரூம் ஃபார் டிஃபீட். என்னோட வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதுக்கு பிறகு நான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகையால் ஆண்டவர் எனக்கு தோல்வி காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கலை. அப்படி இருக்கும் பொழுது யோசுவா அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த தோல்விக்கு ஒரு காரணம் அவசியம். தோல்விக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த நாளில் அருமை அவளே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் யோசுவை போல மற்ற மக்கள் உண்டு, அவங்களுக்கு தோல்வியே இல்லை, அவங்கள விட்டுருவோம். சில மக்கள் உண்டு, அவங்க யோசுவா நிலைமையில் இல்லை, அவங்க கீழே இருக்கிறாங்க, தோல்வி நஷ்டம் எல்லாம் அது சகஜம் இருக்குது, அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் சிலர் உண்டு, அவர்கள் கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினது போல உயர்த்தி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வரும்பொழுது ஐயா ஒரு பெரிய வேதனையாக காணப்படுகிறது. அப்பொழுது யோசுவா சொல்கிறான், ஆண்டவரே இதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஐ வாண்ட் டு நோ. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகுகளை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடி. நல்லா கவனிங்கம்மா, யோசுவாவுக்கு ஒரு பெயர் உண்டு, யோசுவாவின் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த தோல்வி வெறும் தோல்வி இல்லை, இந்த தோல்வி ஏன் பேரை, என் ரெப்யூட்டேஷனை கெடுத்துரும். Please understand, Joshua is having a reputation. Joshua's God is having a reputation. ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன ஆகும்? தொடர்ந்து வாசிக்கலாம். எங்கள் பெயரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அருமையாளர், இன்றைக்கு கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம். இதில் யோசுவா தப்பு செய்யலை, யோசுவா தப்பு செய்யலை. ஆனால் நடந்த தப்புக்கு யார் பொறுப்பு? தயவுசெய்து இந்த ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். யோசுவா தவறு செய்யவில்லை. Joshua was not wrong. But please understand, if you are the Joshua, if you want a victory, you better take responsibility. என்னோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட சில பாடங்கள் உண்டு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சில பாடங்கள் உண்டு. என்ன பாடம் தெரியுமா? இப்படிப்பட்ட நேரத்தில் சாவி நம்ம எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட நேரத்தில் சாவி, நம்ம பிரச்சனையினுடைய கஷ்டத்தினுடைய சாவி நான் எடுத்துக்கணும். அதாவது பொறுப்பை நான் எடுத்துக்கணும். இந்த சாவியை யார்கிட்ட கொடுக்கக்கூடாது? ஏன்? சத்துருக்கிட்ட கொடுக்கக்கூடாது. அவங்க சரியாகி அவங்க ஏதாவது பண்ண பிறகு தான் எனக்கு பதில் கிடைக்கணும்னா எவ்வளோ நாளுங்க இருக்கணும்? அருமையாவளே அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? You are Joshua and you are faced a defeat. இன்னைக்கு என்ன தெரியுமா? நீங்க ஜோஷுவா, நான் யோசுவா. என்னோட வாழ்க்கையில் தோல்வி வந்திருக்கு. இதுக்கு காரணம் நான் இல்லை, இதுக்கு காரணம் மற்றவங்களா இருக்கலாம். ஆனால் அதனுடைய திறவுகோலை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் பொறுப்பை எடுத்துக்கொண்டால் தான் அருமையாவளே இதில் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. மற்றவன் செஞ்சுருக்கலாம், ஆகான் செஞ்சுருக்கலாம், ஆகான் ஒரு ஆகாத காரியத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் நான் அறிய வேண்டிய காரியம்னு யாரும் எங்கே செய்தா இல்லைப்பா, இன்றைக்கி எனக்கு தோல்வி இருக்குது. இந்த தோல்வி மாற வேண்டும் என்றால் நான் இதற்கு பொறுப்பெடுத்துக்கொண்டு நான் சில காரியங்களை செய்தால்தான் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறோமா? Are you like Joshua? யோசுவாவை போல அருமையோட வாழ்க்கையில் தோல்விகளை அனுபவிக்கிறீர்களா? இன்றைக்கி ஐயா
யார் என்ன செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் சாவி எடுத்துக்கலாமா? நம்ம இந்த பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாமா? ஆமென், ஹல்லேலூயா. 1983 வேர்ல்ட் கப் பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அதில் ஒரு மேட்ச் என்ன ஆச்சுன்னா, ஜிம்பாப்வேக்கு விரோதமாக இந்தியா. அதில் அப்படியே தோத்துட்டு ஜிம்பாப்வே அப்போ ஒன்றும் தெரியாத ஒரு அணி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு கவாஸ்கர் அப்படி அவுட் ஆறாரு, அமர்நாத் அவுட் ஆறாரு, ஸ்ரீகாந்த் அவுட், எல்லாம் ஒன்று ஐட்ஸாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்தாருங்க கபில் தேவ். எதிர இருக்கவங்களாம் அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அடித்தாமா 175 ரன் அடித்து அந்த ஒத்த ஆள் இருந்து அந்த டீம் தோற்று போனாலும் ஜெயித்து விட்டான். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஐ எம் கோயிங் டு டேக் த கீ. சொல்லலாம், நீ சரியாக விளையாடல, நீ இது பண்ணலை, நீ இதை பண்ணாதானே நம்ம தோற்று போயிட்டோம், உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு ஐயா நீ சொல்லலாமா? ஆனால் உனக்கு என்ன வேணும்? உனக்கு உண்மையாக ஜெய வேணுமா? நீ உண்மையாகவே யோசுவாவை போல ஜெயத்தை நாடுகிறாயா? இன்றைக்கு மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஜெயத்துக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அருமையா உள்ளே இந்த தோல்வி நீடிக்கும். இந்த வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறோம். ஐ டோன்ட் நோ, மேபி யூ ஆர் லைக் ஜாஷுவா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஐயா இன்னொரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? தேவன் வெறுக்கிற காரியத்துக்கு பரிதாபம் காட்டாத. ஆமென். தேவன் வெறுக்கிற காரியத்தை ஐயோ பாவன் காட்டினா நீ ஐயோ பாவன் ஆயிடுவ. ஆமென். அழகாக விட்டான், மகனே சொல்லுப்பான்னு சொன்னான், போட்டு ஒரே சாத்திட்டான். காரணம் என்ன? நீ தேவன் அருவருக்கிற, தேவன் வெறுக்கிற காரியத்துக்கு இடம் கொடுத்தாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அறிந்து கொள்ள, ஒருவேளை தேவன் வெறுக்கிற காரியத்தை நான் செய்யலை, நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன், ஆனால் செய்கிற மக்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? உடந்தே இல்லைம்மா, உடந்தே கிடையாதும்மா. இந்த யோசுவா உடந்தே கிடையாது. நோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யோசுவா உடந்தையா? உடந்தே கிடையாது. என்ன இறக்கம் பாராட்டுகிறேனா? ஐம் சாரி. அங்கே தான் ஆண்டவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. நடந்த காரியம் என்ன? 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம், தான் வாசித்தோம். அந்த சொன்னேன் நான், இவன் அடுத்தது சண்டை போடல, போய் ஈட்டி வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஜெயம் வந்துடுச்சுமா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ சண்டை போட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி ஈட்டி வச்சுட்டு அப்படியே நிற்கிறாம்மா. கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த தோல்வியிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். கண்ணில் முடிச்சு வைக்கலாமா? Let us learn a lesson from the loss. யோசுவாக்கு நஷ்டம் வரக்கூடாது, யோசுவாக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஆனாலும் வந்திருக்கே, எரிவோக்கு பிறகு வந்திருக்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அப்படின்னு நான் அனுமதிக்க கூடாதுமா. இது ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் இந்த இழப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு நான் இன்றைக்கு பொறுப்பெடுக்க போகிறேன். மற்றவன் செஞ்சிருக்கலாம், இது யாருன்னா பாதிப்பு வந்திருக்கலாம் யார் மூலமா, ஆனால் இனி பாக்கியம் என்பது என் மூலமாக வரப்போகுது, பதில் என்பது என் மூலமாக வரப்போகுது, மேன்மை என்பது என் மூலமாக வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காலவெளியில் அருமையாவுல இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். We don't have to sit in this failure. யோசுவா, என்ன அழுந்துகிட்டு இருக்க? என்ன அழுந்து புலம்பிட்டு இருக்க? எழும்புப்பா. நீ போய் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற சகோதரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எழும்பி யோசுவாவை போல ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சத்தியமாக அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெயம் யோசுவா சண்டை போட வேண்டிய ஜெயமே கிடையாதுமா. அவன் போய் பார்க்குறோம், வாசிக்கிறோம், இதுக்கு முன்னாடிலாம் அவன் தான் சண்டை போடுவான்மா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்படி ஈட்டி வச்சுட்டு அப்படியே நிற்கிறோமாம்மா. அவன் பாட்டுக்கு நிற்கிறான். ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ மறுபடியும் தேவ வல்லமை உடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன? யோசுவாவின் தேவன் உன் தேவன். அவர் மோசையோடு இருந்தது போல உன் கூடயும் இருப்பார். ஆமென். உன்னுடைய யுத்தம் வித்தியாசமா இருக்கலாம், நீ உன்னுடைய யுத்தியும் வித்தியாசம். அதற்கு ஏற்ற வேண்டிய ஒரு யுத்தியை பயன்படுத்தி ஆவியானவர் கூட இருக்கிறார். அவர் சத்தியத்துக்குள் நடத்துவார், அவர் உணர்த்துவார். அவர் உணர்த்தும் பொழுது சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளலாம். அதுமேல ஒருவேளை நான் தவறு செய்யாமல் இருந்தாலும் என்னை சுற்றிலும் நடக்கிற தவறை சரி செய்வது என்னுடைய வேலை.
அதாம்மா யோசுவா. நான் தப்பு செய்யல, ஆனா என் சுற்றிலும் தப்பு நடக்கும்போது அந்த தப்பை சரி செய்யறது என்னுடைய பொறுப்பு. ஆகையெல்லாம் கர்த்தர் யோசுவா வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டெடுக்கிற தேவனா இருக்கிறார். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இங்க நிறைய யோசுவாக்கள் உண்டியா ஆண்டவரே. ஒரு பெரிய பாதிப்போடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு தகப்பனே. யோசுவா அழுது புலம்பினது போல நாங்களும் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. புலம்பினது போதையா, நாங்கள் எழும்பி ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்க வேண்டுமே. இந்த காலவெளியில் ஆண்டவரே, இந்த வருஷ கடைசியில காரியங்களை எழும்பி நடப்பிக்கத்தக்கதாய் நீர் உடைய மக்களை அபிஷேகத்தை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். யோசுவாவின் தேவன் எங்களுடைய மோசேயின் தேவன் யோசுவாவின் தேவனாய் இருந்தீர். இப்பொழுது யோசுவாவின் தேவன் எங்கள் தேவனாய் இருந்து வழிநடத்துவீராக. நஷ்டத்தை லாபமாய் மாற்றும், தோல்வியை ஜெயமாய் மாற்றுவீராக. ஆசீர்வாத வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவரம் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா.